குப்பை கூலங்களுக்கு பேச்சம்பழம். குப்பை கூலங்களுக்கு பேச்சம்பழம். வீட்டில் குப்பையெல்லாம் இருந்தால் எடுத்துட்டு வாங்கம்மா, பேச்சம்பழம் தர்றேன், வாங்கிட்டு போங்க. என்ன பெரியவரே, பழைய ஈயம்பித்தளைக்கு பேச்சம்பழம்னு சொல்லுவாங்க. நீங்கள் தவறுதலாக குப்பை கூலங்களுக்கு பேச்சம்பழம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் தவறுதலா எதையும் சொல்லல, உண்மையாத்தான் சொல்றேன். குப்பை கூலங்களுக்கு எடைக்கு சமமா பேச்சம்பழம் இலவசமா தர்றேன். ஆனா தெருவில் இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு வரக்கூடாது. உங்க வீட்டுல உள்ள குப்பைகளை கொண்டு வந்து எடைக்கு சமமா பேச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. இதனை கேட்ட மக்கள் தங்கள் வீட்டில் உள்ள குப்பைகளை கொண்டு வந்து கொடுத்து அதன் இடைக்கு பேர்ச்சம்பழம் பெற்றுச் செல்ல தொடங்கினார்கள். ஐயா, இந்தாங்க குப்பை. எங்கள் வீட்டில் இவ்வளோ குப்பை இருக்கு, இந்தாங்க. அப்படியாம்மா, அந்த குப்பையை அந்த வண்டியில வைங்க. 1/2 கிலோ குப்பை இருக்கு, இந்தாங்க 1/2 கிலோ பேர்ச்சம்பழம். சரி, கொடுங்க. ஐயா, இந்தாங்க எங்கள் வீட்டில் உள்ள குப்பை. இந்த வண்டியில வைங்க. 1 கிலோ குப்பை இருக்கு, இந்தாங்க 1 கிலோ பேர்ச்சம்பழம். இந்தாங்க எங்கள் வீட்டில் உள்ள குப்பை. வண்டியில வச்சுட்டு பேர்ச்சம்பழம் எடுத்துக்கோங்கம்மா. இந்தாங்க தம்பி, பேர்ச்சம்பழம் தாங்க. இந்தாங்க ஐயா, பேர்ச்சம்பழம் எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல குப்பை இருந்தா எடுத்துட்டு வாங்கம்மா, கொடுத்துட்டு பேர்ச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. எங்கள் வீட்டில் குப்பை எதுவும் இல்லை. எது உங்க வீடு? இதோ இந்த 2ஆம் நம்பர் வீடு தான் எங்கள் வீடு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்க வீட்டுல உள்ள குப்பையை கொடுத்துட்டு பேர்ச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு போறாங்க. அதை பார்க்கும்போது உனக்கு பேர்ச்சம்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இல்லையா? எனக்கு அப்படி ஒன்றும் ஆசை இல்லை. பேர்ச்சம்பழம் வேணுன்னா காசு கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிட்டுக்குவேன். மற்றவங்க உழைப்பில் வாழ்கிறது தவறு. இந்த பெரியவர் என்ன பைத்தியமா? வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் வாங்கிட்டு பேர்ச்சம்பழத்தை கொடுத்துட்டு போகிறாரு. பேர்ச்சம்பழத்தை விலைக்கும் விற்காம குப்பையை எடுத்து வந்து குப்பை தொட்டியில் போடுறாரு. குப்பைக்கு பதிலாக பேர்ச்சம்பழத்தை கொடுக்குறாரு. இவர் என்ன ஏமாளியாக இருப்பாரா? இவருக்கு என்னதான் லாபம் இதில்? ஆமாம், இவர் சரியான ஏமாளி தான். குப்பைக்கு பேர்ச்சம்பழத்தை கொடுக்காருல, அப்புறம் என்ன? இது யாரு? இவர் எதுக்கு நம்மளை இங்கே எல்லாரையும் கூட்டி வச்சிருக்கிறாரு? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே. நீங்கள் யார்? எங்களை எதுக்கு இங்கே கூட்டு வந்து வச்சுருக்கீங்க? இன்னையிலிருந்து நான் தான் உங்களோட கலெக்டர். நம்ம கிராமம் தூய்மையாக இருக்கணும்னா முதல்ல நம்ம வீடு தூய்மையாக இருக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி பெரியவர் போல் வேஷம் போட்டு இங்கே வந்து வீட்டில் எந்தெந்த வீடு தூய்மையாக இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே இருக்கிற வீடுகளிலே தூய்மையான வீடு அந்த 2ஆம் நம்பர் வீடு. அந்த 2ஆம் நம்பர் வீட்டில் உள்ள பெண் இளம் தலைமுறையின் சிறந்த பெண் தூய்மையானவர் விருதை அழித்து அவங்கள கௌரவிக்கிறோம். இதை பார்க்குற மக்களாகிய நீங்கள் வீட்டையும் நாட்டையும் தூய்மையாக வச்சுக்கணும். சுத்தம் சோறு போடும். நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருக்கணும். நிலம், நீர், காற்று மாசுபடாது. தூய்மையான உணவு உட்கொள்ள முடியும். தூய்மையான உணவு உட்கொண்டால்தான்
உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனநோய் உடல் நோயெலாம் வராது. உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும். உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் கடுமையாக உழைக்க முடியும். உழைச்சி அதில் கிடைக்கிற வருமானத்தில் நாமளும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் உணவு கொடுக்கணும். மேலும் எதிர்காலத்தில் வரும் நோயிலிருந்து நம்ம வீட்டில் உள்ள மக்களையும் நாட்டில் உள்ள மக்களையும் நம்மையும் காக்க வீட்டையும் நாட்டையும் தூய்மையாக வைத்துக்கொள்வோம். சுத்தம் சுகம் தரும் என்பது போல் நாம் உடலையும் உள்ளத்தையும் வீட்டையும் நாட்டையும் சுத்தமாக வைத்து நோயின்றி சுகமாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.